ரிடம்ஷன் ஆர்க் என்றால் என்ன? ஆர் ஆர் யூ இன் ரிடம்ஷன் ஆர்க்? எப்படி தெரியும்? வாரணமாயிரம் படத்தில் ஒரு சூர்யாவாக இருக்கலாம், தான் இருக்கிற கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு மேக்னாவை வரன்ட்டு திருப்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ட்ரிப் ஒரு சூர்யாவாக இருக்கலாம். இல்லை அவர் செய்யாத தப்புக்கு அவர் ஜெயிலுக்கு போயிருந்தாலும் திஸ் இஸ் நாட் த லைஃப் தட் இஸ் மென்ட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர ஆன்டி டெஃபன்ஸனாக இருக்கலாம். இல்லை நீ என்னதான் என்ன அடி, நான் வந்து அமைதியை தேடி போவேன், தேர் வில் பி அ லேண்ட், அந்த லேண்டை தேடி நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிற வின்லாண்ட் சாகா தார்ஃபனாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு காமனாரிட்டி இருக்குது. அ பர்சன் who understands the sins that he made, or a person who realizes what went wrong and tries to do everything at his best to give that comeback. இது வந்து தமிழில் ரொம்ப அழகாக சொல்லணும்னா மீண்டெழுதல். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அவங்க ரிடம்ஷன் ஸ்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அழகாக அப்பா அம்மாக்கெல்லாம் டாட்டா சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி பெங்களூர் வரேன். நான் வந்து வேலைக்கு போகிறேன், செய்கிற விஷயங்கள்லாம் செஞ்சுட்டே தான் இருக்கேன். பட் ஆடிங் தட் ஒன் மோர் எக்ஸ்ட்ரா லேயர், நீ வந்து பிடிச்ச விஷயத்த வந்து உனக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக அது வந்து கொஞ்சம் வாழ்கிறது, அதை வந்து ட்ரை பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அது வந்து நான் மட்டும் பண்ணணும்னு இல்லை, யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் யூ கேன் டூ இட். ஜஸ்ட் லிவ் அ லைஃப் தட் யூ வாண்ட் டு லிவ் ஈவன் இட் இஸ் ஹார்ட் பிகாஸ் இட்ஸ் நெவர் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன்.